குட் மார்னிங் எவ்ரி ஒன். நான் அசோக் பேசுகிறேன், சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர். ஸோ இன்னைக்கு இந்த தேர்ட் பில்லர் நார்மலைசேஷன் அப்படிங்கிற இந்த பில்லர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் ப்ரிவென்ஷன், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தணும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ப்ரிவென்டிவான விஷயங்களை நம்ம உடம்புக்குள்ள கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது ரெண்டாவதா டீடாக்சிஃபிகேஷன், நச்சுத்தன்மை, நச்சு பொருள் நம்ம உடம்புலேருந்து ஏன் வெளியில போகணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய இந்த 4 ப்ராடக்ட்ஸை பார்த்துருக்கோம். அடுத்து மூன்றாவது பில்லர் இந்த சமச்சீர் நிலை. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம பாடி பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி நம்ம எடுக்கக்கூடிய உணவு அண்ட் சில ஊட்டச்சத்துக்கள், அதாவது மேக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேக்ரோ நியூட்ரிஷன்ல முக்கியமாக சர்க்கரை, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, இந்த 3 சத்துக்களுமே அதிக அளவில் நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள். ஆனா சில சமயம் என்ன ஆகும்னா சர்க்கரையும் சரி கொழுப்பும் சரி இதனால பெரிய பாதிப்புகள் ஏற்படலாம். ஏன்னா மோஸ்ட்லி இந்த சர்க்கரையும் சரி கொழுப்பும் சரி இது ரெண்டுமே இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம கட்டுப்படுத்தி வைக்கலாம் முடியாது. ஸோ நம்ம பாடிக்கு எப்போ தேவையோ அதுக்கேற்றாறு போல நம்ம பாடி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அந்த இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக எப்போதுமே இருந்துட்டு தான் இருக்கும். பட் என்ன ஆகணும், ஒன்ஸ் ஒரு இம்பேலன்ஸ் ஆகுதா, இப்போ நம்ம பாடிக்கு தேவை. இப்போ திடீர்னு நம்ம ஓடணும் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ நம்ம ஓடணும்னா என்ன வேணும், நம்ம உடம்புல தெம்பு வேணும், எனர்ஜி வேணும். ஸோ அந்த தெம்புல எனர்ஜி எங்கேருந்து டெவலப் ஆகும், இப்போ நம்ம உடம்புல சுகர் இருந்துச்சுன்னா தான் அது டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதே போல தான் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய இப்போ ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றாங்க. ஸோ ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றதுக்கு என்ன வேணும், பவர் வேணும். ஸோ பவர் கிடைக்கும் போது ஒன்று ப்ரோட்டீன்ஸ் மசில்ஸை பில்ட் பண்ணும், ரெண்டாவது ஃபேட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு இது எரிச்சி எனர்ஜியாக மாற்ற ஆரம்பிக்கும். அப்ப இந்த கொழுப்பு இல்ல சர்க்கரை, இது புரதச்சத்துக்கள் இதெல்லாம் சேரும் போது தான் நம்ம பாடியில அந்த பேலன்ஸ், அந்த ஒரு ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது நம்ம அச்சீவ் பண்ண முடியும். பட் பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ சுகர் சம்டைம்ஸ் தேவைக்கு ஏற்ப அதிகமாகும், சில சமயம் குறையலாம். ப்ரெஷர், முக்கியமாக கொழுப்புனால கொலஸ்ட்ரால் இந்த லெவல்ஸ்னால அதிகமாகலாம் இல்லை குறையலாம். ஸோ இது எல்லாமே டிபெண்ட்ஸ் நம்ம பாடி, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், ஸோ நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே பொறுத்து, நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாமே பொறுத்து தான் இது எல்லாமே பேசிக்காக இருக்கும். அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஈவன் தோ இதெல்லாம் நம்ம டைரக்டா கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா கூட, பட் ஸ்டில் இதை பேலன்ஸ் பண்ண முடியும். எதனால பேலன்ஸ் பண்ணி, நம்ம பாடினால இதை பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ பாடினால இதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த சிஸ்டம் இது எல்லாமே ஹெல்த்தியா வச்சுக்கிறதுனால நம்ம பாடி அதை பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுல தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்த நார்மலைசேஷன், சமச்சீர் நிலை அப்படிங்கிற இந்த பில்லருக்குள்ள கார்டியோ கேர் இந்த ப்ராடக்ட் கேட்டகரி பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து இருக்கக்கூடியது கிளைசமிக் ஹெல்த். ஸோ நாளைக்கு நம்ம கிளைசமிக் ஹெல்த் பார்க்கலாம். இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா இந்த கார்டியோ கேர்ல முக்கியமா 3 ப்ராடக்ட்ஸ் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ சமச்சீர் நிலை, நார்மலைசேஷன், இந்த தூண்ல இருக்கக்கூடியது ஒரு 4 ப்ராடக்ட் இருக்கு. ஸோ 4 ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பிகாஸ் நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப டெலிகேட்டு அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு உறுப்பு அப்படின்னு சொன்னா இதே. ஏன் அது டெலிகேட் அப்படின்னு சொல்றா, பிகாஸ் அந்த அளவுக்கு என்ன ஒரு சின்ன உறுப்பு தான், ஜஸ்ட் நம்மளுடைய இந்த கைப்பிடி அளவு, ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு தான் இந்த ஹார்ட் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. லெஃப்ட் சைட்ல இந்த ஹார்ட் இருக்கும். ஸோ ஹார்ட்ல 4 சேம்பர்ஸ் இருக்கு. ஸோ அதை நடுவில் 2ஆ பிரிக்கிறதுக்கு ஒரு 2 வால்வ் இருக்கு. ஸோ இது என்ன ஆகும், ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இது ஒரு மோட்டார் பம்ப் மாதிரி தான். ஸோ எதுக்காக இந்த மோட்டார் பம்ப் தேவை, பிகாஸ் ஹார்ட்லேருந்து நல்ல ரத்தம் உடம்பு முழுக்க போகணும். ஸோ நல்ல ரத்தம் போகணும்னா எதுக்காக தேவை, பிகாஸ் நியூட்ரிஷன் ஊட்டச்சத்துக்கள் அது வழியாகத்தான் போக முடியும். ரெண்டாவது, உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட ரத்தம், ஏன்னா கழிவுகள் எல்லாமே ரத்தத்தில் அக்யூமுலேட் ஆகுது இல்லையா. ஸோ இதெல்லாமே இந்த கெட்ட ரத்தம் இதெல்லாம் திரும்ப லிவருக்கு போகும், லிவர்ல போய் சுத்திகரிக்கப்படுது. ஸோ சுத்திகரிக்கப்பட்ட அந்த நல்ல ரத்தம் திரும்ப ஹார்ட்டுக்கு போகும். ஸோ ஹார்ட் பம்ப் பண்ணி அந்த பிளட் திரும்ப நம்ம பாடி ஃபுல்லும். இப்போ ஹார்ட்டுக்கு முக்கியமாக என்ன தேவை, ஆக்சிஜன் சப்ளை வேணும். ஸோ பிளட் சர்க்குலேஷன், பிளட் ஃப்ளோ இருந்தால் தான் ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். ஸோ இந்த பம்பிங் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹார்ட்டோட பம்பிங் பொறுத்த வரைக்கும் லைக் அந்த லப் டப் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், வீடியோஸ்ல இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கலாம். ஹார்ட் எப்படி பம்ப் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம். ஸோ அந்த லப் டப் அப்படிங்கிறதுக்கான இந்த சவுண்ட் இது கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, லப் அப்படிங்கும்போது மேலே கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ மேலே கான்ட்ராக்ட் ஆகும்போது மற்ற இதுலேருந்து வரக்கூடிய பிளட் எல்லாமே கலெக்ட் ஆகி ஹார்ட்டுக்குள்ள வருது, அதாவது கரோனரி ஆர்டரிஸ் மூலமாக.
ஸோ கரோனரி ஆர்டரி அப்படிங்கிறது இது ஒரு பெரிய ஆர்டரி, அதாவது நல்ல ரத்தம் கொண்டு வரக்கூடிய முக்கியமான ஒரு ரத்த குழாய். ஸோ இந்த கரோனரி ஆர்டரி இதன் மூலமாக ரத்தம் ஹார்ட்டுக்குள்ள பம்ப் ஆகுது. அப்பதான் அந்த அந்த சவுண்ட் லப் அப்படிங்கிற சவுண்ட். அடுத்து டப் அப்படிங்கிற அந்த சவுண்ட் வரும்போது என்ன ஆகுதுன்னா ஹார்ட்டுக்குள்ளேருந்து ஹார்ட் ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆகும்போது ஹார்ட்லேருந்து பிளட் உடம்பு முழுக்க சர்க்குலேஷன்ல அந்த ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரிஷன் ஊட்டச்சத்துக்கள் இது எல்லாமே ஒரு ஒரு உறுப்புகளுக்குமே கொண்டு போய் சேர்க்கிறது. ஸோ இந்த ஹார்ட் ஃபங்க்ஷன், இந்த ஹார்ட் பீட் இது இருக்கணும் அப்படின்னா எதுக்கு ஒரு இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இம்பல்ஸ்னா என்ன? கரண்ட். ஸோ எப்படி நம்ம வீட்டில் வந்து ஓவர் டேங்க்ல தண்ணி ஏற்றணும், அப்போ மோட்டர் போடணும். மோட்டர் போட்டால் தான் தண்ணி ஏறும். அப்போ மோட்டர் போனால் என்ன வேணும்? கரண்ட் வேணும். ஸோ மோட்டர் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எப்படி கரண்ட் தேவையோ அதே போல தான் நம்ம ஹார்ட்குள்ள பர்கின்ஜே ஃபைபர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பர்கின்ஜே ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஷாக் வந்து ஹார்ட்டுக்கு ஒரு 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 பல்ஸ் மாதிரி. ஸோ அந்த அந்த ஒரு பீட், அந்த ஒரு பல்ஸ் இது கொடுக்கும்போது என்ன ஆகும்? ஹார்ட்டோட துடிப்பு, இந்த லேப்டாப் அப்படிங்கிற இந்த சவுண்ட் உருவாகிறதுக்கு காரணம் இதுதான். ஸோ டாக்டர் ஸ்டெதஸ்கோப் வச்சு ஹார்ட்டை செக் பண்றாங்க இல்லையா? ஸோ செக் பண்ணும்போது என்ன ஆகுது? அந்த பிளட் ப்ரெஷர், இந்த பீட்ஸ், லேப்டாப் இது வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒரு அப்நார்மாலிட்டி இருந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுவோம்? இசிஜி வந்து எடுத்து பார்ப்போம். ஸோ இசிஜியோட வேரியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அகைன் அதுக்கப்புறமா ஆன்ஜியோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு நம்ம போய் செக் பண்ணிட்டு எங்க ப்ராப்ளம் இருக்கு, ப்ராப்ளமோட இன்டென்சிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அவ்வளோ ரொம்ப டெலிகேட்டான ஒரு ஒரு ஆர்கன், அதுவும் ஜஸ்ட் வந்து என்ன சொல்றது ஃபிஸ்ட் அளவு இருக்கக்கூடிய இந்த ஆர்கனோட ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால ஒரு ஒரு பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளட் ப்ரெஷருங்கிறது என்ன? ப்ரெஷர் வந்து ரத்தம் ரத்த குழாய்கள்ல கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷர், அந்த ரத்த ஓட்டம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ப்ரெஷர் இதை தான் வந்து பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளட் ப்ரெஷர் மானிட்டர் பண்றது தான் ஸ்பிக்மோ மேனோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டாக்டர்ஸ் இந்த கையில ஒரு கஃப் மாதிரி போட்டு இந்த பல்ப் மாதிரி இருக்கும், இந்த பல்பை ப்ரெஸ் பண்ணி காதில் ஸ்டெப் வச்சு கேட்குறாங்க இல்லையா? தட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து ஸ்பிக்மோ மேனோமீட்டர். ஸோ அந்த ஸ்பிக்மோ மேனோமீட்டர் மேல செக் பண்ணக்கூடிய நார்மலாக இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது 120/8. ஸோ 120ங்கிறது சிஸ்டோல். ஸோ சிஸ்டோல்ங்கிறது என்ன? அந்த லப் அப்படிங்கிறது அந்த சிஸ்டோல். அண்ட் 80 அப்படிங்கிறது டயஸ்டோல். லைக் ஹார்ட்லேருந்து எவ்வளோ தூரம் பிளட்டு நம்ம எல்லா உடல் உறுப்புகளுக்கு சர்க்குலேட் ஆகுதுங்கிறது அந்த டயஸ்டோல். ஸோ சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல் இந்த ப்ரெஷர் இதோட ரேஷியோ 120/80 அப்படிங்கிறது இருக்கணும். மேபி ஆஃப்டர் 50 இயர்ஸ் 40 இயர்ஸ்க்கு மேலே, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அந்த ஏஜை தாண்டும் போதே 120/80ங்கிறது ஈவன் 130/90 இருந்தால் கூட இன்னைக்கு டாக்டர்ஸ் வந்து நார்மல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்றாங்க. ஸோ ஒரு ஒரு இந்த ஹார்ட் அந்த என்டையர் சிஸ்டம் இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்? சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆர் கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம். ஸோ கார்டியோ அப்படிங்கிறது என்ன? இதயம். வாஸ்குலர் அப்படின்னா ரத்த குழாய்கள், ரத்த ஓட்டம் இது எல்லாமே மெஷர் பண்றது தான். ஸோ இதயம் 4 சேம்பரா இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள கிட்டத்தட்ட 360 மில்லியன் ரத்த குழாய்கள் இருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் இந்த ரத்த குழாய்கள் இதெல்லாமே இந்த ஆர்டரிஸ், வெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த குழாய்கள் எல்லாமே நம்ம பிரிச்சோம் அப்படின்னா ஒரு ஃபுட்பால் கோர்ட், ஸோ ஒரு ஃபுட்பால் கோர்ட்டை கவர் பண்ற அளவுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை இந்த ரத்த குழாய்கள் இருக்கு. ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த குழாய்கள். ஸோ ஆர்டரிஸ் அப்படிங்கிறது பொதுவாக நல்ல ரத்தம் கொண்டு போகக்கூடிய குழாய்கள். வெயின் அப்படிங்கிறது கெட்ட ரத்தம் கொண்டு போகக்கூடிய குழாய்கள். ஸோ ஹார்ட்டோட ஃபங்க்ஷன், பிளட் சர்க்குலேஷன் இதெல்லாமே ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா இந்த கார்டியோ வாஸ்குலர் ஹெல்த் இது எப்போதுமே நல்லா இருக்கும். ஸோ ப்ரெஷர் எப்போதுமே நார்மலா மெயின்டைன் ஆகணும். அதே போல கொலஸ்ட்ரால். ஸோ கொலஸ்ட்ரால் இந்த கொழுப்பு இதுவும் ரத்த குழாய்கள்ல அதிகமாக தங்கும் பொழுதும் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம். அடுத்து முக்கியமாக ஹார்ட் பீட், அதாவது ஹார்ட்டோட ஃபங்க்ஷன். ஸோ இதய துடிப்பு. ஸோ இதய துடிப்பு அந்த இம்பல்ஸ் கரெக்டா இதயத்திற்கு கிடைக்கணும். ஸோ ஹார்ட்டோட மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ஹார்ட் மசில்ஸ் வீக்கா இருந்தா கூட என்ன ஆகும்னா நம்ம இந்த ஹார்ட் பீட்ல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வரலாம். அந்த ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லப்டப்ங்கிறது ஒரு ரிதம். ஸோ இந்த ரிதம்ல ஒரு மில்லி செகண்ட் ஒரு சின்ன பிரேக் வந்தா கூட அது டோட்டல் நம்மளுடைய சிஸ்டமை வந்து பாதிக்கக்கூடியது, ஒரு மிகப்பெரிய ஆபத்தா கூட முடியலாம். ஸோ இந்த கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் இது எப்போதுமே நம்ம ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதனாலதான் இதுல இந்த கேட்டகரிக்குள்ள நம்ம கிட்ட சில ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த சப்ளிமெண்ட்ஸோட தேவை என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சினாரியோ
இந்த ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்ல என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஹார்ட் பீட் நான் சொன்ன ஒரு 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 நிமிஷத்துல பல்ஸ் அப்படிங்கிறது, இந்த ஹார்ட் பீட் அப்படிங்கிறது 72 to 75 டைம்ஸ் இருக்கும். ஸோ இந்த வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது நார்மல் நம்ம ரொம்ப ரெஸ்ட்ல இருக்கும்போது என்னங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். நம்ம அதிக ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு அத்லட் ஒரு ரன்னிங் ரேஸ் போயிட்டு வந்து நிற்கிறோம் அப்படின்னா இப்போ ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கும். ஸோ பல்ஸ் வந்து அப்போ அதிகமாக தெரியும். ஒரு நிமிஷத்திற்கு 72லேருந்து 75 முறை துடிக்கக்கூடிய நம்முடைய ஹார்ட், நம்முடைய லைஃப் டைம், ஆவரேஜ் லைஃப் டைம். ஸோ ஒரு 75 வயசுல 80 வயசு வந்து நம்ம உயிர் வாழ போறோம்னா கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் டைம்ஸ் ஹார்ட் பீட் கண்டினியூஸா இருந்துட்டு இருக்கு. ஸோ எவ்வளோனா கேலன்ஸ் அண்ட் கேலன்ஸ் அண்ட் கேலன்ஸ் ஆஃப் பிளட் வந்து நம்ம உடம்பு முழுக்க சர்க்குலேட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ இந்த பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா தான் 2 பெனிஃபிட். ஒன்று, நம்ம எடுக்கக்கூடிய உணவுலேருந்து வரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்கு போய் ஃபில்அப் ஆகும். ரெண்டாவது, நம்ம பாடிக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. ஸோ நார்மல் டெம்பரேச்சர். ஸோ இந்த நார்மல் டெம்பரேச்சர் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிளட் சர்க்குலேஷனே இல்லைன்னா என்ன ஆகும்னா உடம்பு வந்து சில்லுன்னு போக ஆரம்பிக்கும். ஸோ உடம்பு டோட்டலாக சில்லுன்னு ஆகிறது யாருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும், நான் அதை சொல்ல விரும்பல. ஸோ அந்த பாடி டெம்பரேச்சர் இதையுமே இந்த பேலன்ஸ் இதெல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுக்குமே கார்டியோ வாஸ்குலர் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மோஸ்ட்லி இந்த ஒரு அப்நார்மலிட்டி, ஸோ ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆர் இந்த பிளட் சர்க்குலேஷன் இதில் ஒரு அப்நார்மலிட்டி வரதுக்கான சில ரீசன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. ஈவன் தோ இப்போ சென்னை சுற்றி இருக்கக்கூடிய 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் மதுரையிலேருந்து இருக்கக்கூடிய மதுரை சரௌண்டிங்கான டிஸ்ட்ரிக்ட்ஸ் இதெல்லாமே இப்போ என்ன ஆச்சுன்னா கம்ப்ளீட் லாக்டவுன். ஸோ வெளியில் வர முடியாது, வெளியில் போனாலுமே பைக்கோ காரோ எல்லாமே சீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அவன் மோஸ்ட்லி என்ன ஆயிடுது, வீட்லேயே தான் இருக்கும். ஸோ வீட்லேயே இருந்தால் கூட ஏதாவது சம் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது அவசியம். வீட்டு மேலே இடம் இருந்துச்சுன்னா அங்கே வாக்கிங் போகலாம், இல்லை ஏதாவது சம் விளையாட்டு. ஸோ அட்லீஸ்ட் வீட்டில் பசங்க இருக்காங்கன்னா அவங்க கூட ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடலாம். ஸோ சம் ஆக்டிவிட்டி, நம்ம ஐடலாக இருக்கக்கூடாது. ஸோ சம் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது, பிளட் இன்னும் பம்ப் ஆகுது. ஸோ ஹார்ட் பீட் நல்லா இருக்கும். ஸோ ஹார்ட் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது, பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். பட் இதெல்லாம் நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டினால ஒரு தேக்க நிலை அப்படிங்கிறது பிளட் சர்க்குலேஷன்ல ஏற்படும். ரெண்டாவது, சரியான ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவு. மோஸ்ட்லி இப்போ நேத்தி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இன்னைக்கு வந்து நிறைய இந்த கேஸ்ட்ரோ என்ட்ரோ ப்ராப்ளம் வந்து வரதில்லை. காரணம் இப்போ மோஸ்ட்லி எல்லாமே நம்ம வீட்டில் தான் சாப்பிடும். பட் நம்ம வீட்டிலே இருந்தா கூட முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியான டயட் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஹெல்த்தியான டயட் அப்படின் போது வெறும் என்ன எடுக்கிறோங்கிறது மட்டும் கிடையாது, ஸ்பிளிட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த். லைக் ஒரு நாளைக்கு 6 வேளை, ஏன்னா இப்போ நம்ம டைம் இருக்கு, வீட்டில் தான் இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கும்போது 6 வேளை உணவாக அதை ஸ்பிளிட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பிகாஸ் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உணவு எடுக்கும்போது டைஜஸ்டிவ் சிஸ்டமும் நல்லா வேலை செய்யும் அண்ட் நியூட்ரிஷனோட அப்சார்ப்ஷனும் நல்லா இருக்கும். ஸோ பிளட் சர்க்குலேஷனுமே இது ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ டயட், கரெக்டான ஒரு டயட் இல்லை பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதவங்களுக்கு மெயினாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம். எஸ்பெஷலி இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஏஜ், சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் என்ன ஆயிடுதுன்னா ஒரு அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்கு. அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ல முக்கியமாக ஃபுட். ஸோ ஃபுட் எடுக்கிறது என்ன ஆயிடுது, மோஸ்ட்லி வந்து வெளியில சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் எடுக்கிறது, ஸோ உடம்புக்கு அதிக கலோரிஸ் போடக்கூடிய உணவு எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா ரொம்ப சீக்கிரத்திலேயே ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ ஒரு ஏர்லி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 18-20 வயசு வரும்போதே ஸோ டெய்லியே அட்லீஸ்ட் ஏதோ ஒரு 1 hour ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இது பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றதோ இல்லை வீட்லேயே வந்து நம்மளால முடிஞ்ச சில ஒர்க் அவுட்ஸ், ஈவன் சிட்டப்ஸ், ஸ்குவாட் எக்ஸசைஸ்லாம் நம்ம வீட்லேயே கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொண்டு வர பிளட் பம்பிங் நல்லா இருக்கும். ஸோ ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பிகாஸ் ஸோ இந்த பட்டிங் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம், இந்த பட்டிங் ஏஜ்லேருந்து ஆல்மோஸ்ட் அனதர் நம்ம ஒரு 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி ஆகும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் இந்த நீண்ட காலம் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியுமானா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அந்த லைஃப் நம்ம ஹெல்த்தியாக லீட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஹார்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கரெக்டான ஒரு டயட் இருக்கணும்,
கரெக்டான பாடி வெயிட் இருக்கணும், கரெக்டான ஒரு தூக்கம் இருக்கணும். ஸோ இது எல்லாமே பேலன்ஸ் ஆகும்போது ஹெல்த்தியான ஒரு ப்ராக்டிசஸ்னால நீண்ட நாட்கள் நம்ம எந்த விதமான நோய் வராமல் பாதுகாப்பாக நம்ம வாழ முடியும். ஸோ சில ஃபேக்ட்ஸ் அப்படி நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, இந்த ஒரு 25 வருஷம், பிகாஸ் இந்த சர்வே ஆக்சுவலி லாஸ்ட் எடுத்தது 1990ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 1990லேருந்து 2016 வரைக்கும் எடுத்த இந்த நம்பர் ஆஃப் கேசஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 50% கூடுதலாக இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பிரெயின் ஸ்ட்ரோக் இது அதிகமாக இருக்கு. ஸோ 2016 இந்த சர்வே ரிப்போர்ட், இந்த 25 இயர்ஸ் அந்த ஃபேஸ் அந்த பீரியட்ல வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. பட் அதையும் தாண்டி இன்னைக்கு நம்ம வந்து 2020ல இருக்கு. ஸோ ஈவன் 4 இயர்ஸ் அஹெடா நம்ம இருக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. எஸ்பெஷலி டெத் பர்டன் அப்படின்னு சொல்றோம். அதாவது நோயினால நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சுமை பாதிப்புகள் இது இந்த 25 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. ஸோ அந்த காலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைல்ல மாற்றம் இருக்கும்போது டயபெட்டிஸோ இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சுனாலே அது வந்து ஒரு பெரிய நோயாக ஒரு 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 பயம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னைக்கு மேஜரா வந்து அந்த அளவுக்கு பயம் நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா ஒரு கரெக்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து அவங்க மெயின்டைன் பண்றது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸ்டில் ஸோ இன்னைக்கு அந்த த்ரெட் வந்து நிறைய பேர் பெருசா உணர்றது இல்லை. அதனால தான் அந்த லைஃப் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் ஒரு 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 கவனம் ஆர் ஒரு அட்டென்ஷன் வந்து இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் கொடுக்கறது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு இந்த கார்டியோ வாஸ்குலர் கேசஸ், ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள்ல இந்த டிசீஸ் பர்டன் நம்ம உடலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சுமை இன்னும் அதிகமாயிட்டே வருது. இந்த இந்த சூழ்நிலை இது கண்டினியூ ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 2030ல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சுன்னா கார்டியோ வாஸ்குலர் அதாவது ஹார்ட் டிசீஸ், ஸோ இந்த ஹார்ட் டிசீஸ் தான் மெயின் டெத் இறப்புகளுக்கு முக்கியமான காரணம். இதயம் சம்பந்தப்பட்ட நோயாக இருக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 100% இறப்புகள் ஏற்படுது வச்சுக்கல, டெத் வந்து இப்போ நடக்குதுன்னு வச்சுக்க, நிறைய காரணத்தினால டெத்ஸ் ஏற்படுது அப்படின்னு வச்சுட்டா கூட அதுல அந்த 100%ல ஆல்மோஸ்ட் 35% இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களால மட்டுமே ஏற்படக்கூடியதுன்னு ஒரு அலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குமோ திடீர்னு ஏற்படக்கூடிய இந்த இறப்புகள் அப்படிங்கிறத இதை நம்ம தடுக்க முடியும். பிகாஸ் இந்த நம்பர்ஸ் எவ்ரி இயர் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு யங் கார்டியோ வாஸ்குலர் பேஷண்ட்ஸ் இன்னும் அதிகமாயிட்டே வராங்க. ஸோ முன்னெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா 10 பேருக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அப்படின்னா அந்த 10 பேர்ல ஒருத்தருக்கு ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சர்வே ரிப்போர்ட்ல சொல்றாங்க. பட் இன்னைக்கு அதே 10 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னா அந்த 10ல 3 பேரு இதயம் சம்பந்தப்பட்ட நோயினால பாதிக்கப்படுறாங்க. அண்ட் எஸ்பெஷலி யங் ஏஜ்ல, அதாவது 35 வயசுக்கு மேல இந்த பாதிப்பு இன்னைக்கு அதிகமாக இருக்கு. ஸோ டிசீஸ் பர்டனும் அதிகமாகுது. அண்ட் இந்த மாதிரி கிரானிக் டிசீசஸ், ஏன்னா இது ஏன் கிரானிக்னா பிகாஸ் ஒன்ஸ் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்துச்சு, சர்க்குலேஷன்ல ப்ராப்ளம் இருக்கு, இல்லை இந்த கொழுப்புனால அடைப்பு இருக்கு, என்னதான் மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாமே நம்ம எடுத்தால் கூட ஸ்டில் இது லைஃப் லாங் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ லைஃப் லாங் இதோட தான் நம்ம வாழ்ந்தாகணும். எப்படி இப்போ கொரோனாவோட வாழணும் அப்படின்னு சொல்றாங்களோ அதே போல ஸோ ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் ஒன்ஸ் வந்துச்சுன்னா அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கும் பல வருஷங்கள் ஆகும். பிகாஸ் பொதுவாக இந்த நோய்கள் இது வரத்துக்கே 20 to 30 இயர்ஸ் ஆகுது. ஸோ அதுலேருந்து திரும்ப நம்ம ரெக்கவரிக்கு போகணும் அப்படின்னா இன்னும் அனதர் ஒரு 30 வருஷமாச்சும் தாண்டினா தான் நம்ம கான்கிரீட்டா எதுவுமே சொல்ல முடியும். பட் அகைன் அந்த 30 வருஷத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்ல நம்ம பெருமளவுல பாதிக்கப்படுறதுனால கேரண்டி அப்படிங்கிறது இன்னைக்கு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஸோ மெயினாக ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இதயம் சம்பந்தப்பட்ட ஒரு கோளாறு அப்படின்னா அது கரோனரி ஆர்டரி டிசீஸ். ஸோ கரோனரி ஆர்டரி டிசீஸ்ங்கிறது இரத்த குழாய்கள், இந்த இரத்த குழாய்கள் நேரவ மாறும். இது நேரவ மாறத்துக்கு காரணம் என்ன? ஒன்று, அந்த இரத்த குழாய்களோட எலாஸ்டிசிட்டி இது வந்து கம்மியா இருக்குது. ரெண்டாவது, கொரோனரி ஆர்டரிஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, ரத்த குழாய், நல்ல ரத்தம் கொண்டு போகக்கூடிய இந்த இரத்த குழாய்கள், ஸோ இதுல வந்து அடைப்புகள் ஏற்படலாம்.
ஸோ ஒன்று அதோட சுருக்கம் இருக்கலாம், ஆர் ரெண்டாவது அடைப்பு ஏற்படலாம். ஸோ கரோனரி ஆர்டரி டிசீஸ்ல என்ன ஆகும்? ஒன்று ரத்த குழாய்கள் ஹார்ட் ஆயிடும். ஸோ ரத்த குழாய்கள் ஹார்ட் ஆகும்போது என்ன ஆகுது? எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது இருக்காது. ரெண்டாவது கிளாகிங்கிறது என்ன? கொழுப்பு. ஸோ இந்த கெட்ட கொழுப்பு இது ரத்த குழாய்கள்ல போய் அடைப்பை ஏற்படுது. இந்த ரத்த குழாய்கள் கொழுப்புக்குள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா டெபாசிட் ஆக ஆரம்பிக்குது. இது ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளாக் ஃபார்மேஷன் இதுவும் இதயம் சம்பந்தப்பட்ட பெரும்பாலான நோய்கள் வரத்துக்கான ஆரம்ப கட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஹார்டனிங் ஆஃப் வெசல்ஸ் அப்படிங்கிறது என்ன? இப்போ நம்ம டூ வீலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் போகிறதுக்கு ஒரு டியூப் இருக்கும். ஸோ அந்த பெட்ரோல் டியூபு ஸோ ஆரம்பத்தில் நம்ம புதுசாக மாட்டும் போது என்ன, இந்த டியூப் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். பட் அதே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போயிடுச்சு அப்படின்னா அந்த பெட்ரோல் டியூப் வந்து அப்படியே ஹார்ட் ஆயிடும். ஸோ இந்த ஹார்டாக முதல்ல வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்போது என்ன ஆகுது? பெட்ரோல் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும். இந்த ஹார்ட் ஆகும்போது பெட்ரோல் ஃப்ளோ வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வண்டி மைலேஜ்லேருந்து எஃபிஷியன்சிலேருந்து இது எல்லாமே பாதிக்க ஆரம்பிக்குது. ஸோ அதே போல தான் பிளட் வெசல்ஸ், ரத்த குழாய்கள். ஸோ ரத்த குழாய்கள் ஹார்டனிங் ஆகும்பொழுது ஸோ ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுல இதனால பெரும்பாலான இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம். ஸோ மெயின் காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன? கரோனரி ஆர்டரி டிசீஸ். ஸோ இந்த படத்துல நீங்க பார்க்கலாம் இந்த ரத்த குழாய்க்குள்ள எந்த அளவுக்கு இந்த அடைப்பு போய் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி. ஸோ ஹார்டனிங், ரத்த குழாய்கள் அதோட விரிவுத்தன்மை குறைய ஆரம்பிக்குது. ரத்த குழாய்கள் ரொம்ப ஹார்டா மாற ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது பிளாக் ஃபார்மேஷன். ஸோ பிளாக் அப்படிங்கிறது என்ன? கொழுப்பு இல்லைன்னா பிளேட்லெட்ஸ் மாதிரியான சில செல்ஸ் இதை போய் கிளாட்டிங், ரத்த குழாய்களுக்குள்ள கிளாட்டிங்கை ஏற்படுத்தக்கூடிய. ஸோ இதனால ஒன்று ரத்த குழாய்களோட அந்த விரிவுத்தன்மை குறையறதுனால நேரோயிங் அப்படின்னு சொல்றோம், இதனால இருக்கலாம். ரெண்டாவது இந்த கொழுப்புனாலுமே என்ன ஆகும்னா ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது? ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது ஹார்ட்டோட பம்பிங், அந்த நார்மல் பல்ஸ், அந்த பீட் வந்து இது குறைய ஆரம்பிக்கும். அதே போல ஹார்ட் அட்டாக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ ஜென்ரலா இந்த 3 கண்டிஷன்ஸ் லைக் இது எல்லாமே என்னன்னா இது எக்ஸ்டர்னலா நடக்கூடியது. ஏன்னா பிளட் வெசல்ஸ்ல இந்த கிளாகிங் இருக்கலாம், இல்ல அடைப்பு இருக்கலாம், இல்ல ஹார்டனிங் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரெயிட் அப் எங்க அஃபெக்ட் ஆகும்? ஸோ ஹார்ட்டும் ஒரு லெவல் வரைக்கும் தான் இந்த லோடு வந்து இது தாங்க ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஹார்ட்டோட பம்பிங்க்கு தேவைப்படக்கூடிய ஆக்சிஜன் சப்ளை இது கிடைக்கல அப்படின்னா ஹார்ட் டக்குன்னு ஃபெயில் ஆயிடும். ஸோ ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து இந்த பம்பிங் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ ஹார்ட் பம்பிங் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டா டெத் ஆக கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம உடலை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னா ப்ரிவென்ஷன் இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஜென்ரலா ஏன்னா மோஸ்ட்லி இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு டவுட்ஸ் கேட்கும் போது என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அடைப்பு இருக்கு, இல்லை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு வந்து நம்ம ப்ராடக்ட் என்ன சஜஸ்ட் பண்ணலாம் இது நிறைய பேர் கேட்கறது உண்டு. பட் மோர் தேன் ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்றோங்கிறத விட நம்மளுடைய ஹெல்த் மெயின்டைன் பண்ண வேண்டியது, நேச்சுரலாக மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பிகாஸ் நம்ம டோட்டல் பாடி கனெக்ட் ஆகியிருக்கிறதே ஒன்று நரம்பு மண்டலம், ரெண்டாவது ரத்த குழாய். ஸோ ஹியூஜ் நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த 2 சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம் அண்ட் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் எப்போதுமே ஹெல்த்தியா நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதனால தான் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ப்ராப்ளம் வந்த பிறகு, பிகாஸ் இன்னைக்கு ஒரு சின்ன ஹார்ட் ஃபங்க்ஷன், இந்த ஹார்ட்ல ஏதோ சம் ப்ராப்ளம் வந்துச்சு, நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோம்னா மினிமம் 2 to 3 lakhs நம்ம செலவு பண்ணி ஆகும். பட் அதே மாசத்துக்கு நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் ரெகுலரா எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த செலவுகளை நம்ம கட்டுப்படுத்த முடியும். இன்ஃபேக்ட் ஒன்ஸ் இந்த ஹாஸ்பிட்டலில் போய் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அதனால வரக்கூடிய பாதிப்புகள் அதிகமாகும். பிகாஸ் ஒன்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் லைஃப் லாங் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ அந்த லைஃப் லாங் காம்ப்ளிகேஷன்ஸ் வராம நம்ம தடுக்கணும் அப்படின்னா இது ப்ரிவென்டிவா நம்ம எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸ்டட்டரிங் ஹார்ட் அட்டாக். ஸோ இந்த ஸ்டட்டரிங் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது கரோனரி ஆர்டரி அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த கரோனரி ஆர்டரி இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ரத்த குழாய். இந்த கரோனரி ஆர்டரிஸ்ல பிளட் ஹார்ட்டுக்கு உள்ள போகும்.
இப் சப்போஸ் என்ன ஆகும்னா இந்த கரோனரி ஆர்டரியில இப்போ கொழுப்பு போய் நிறைய அடைப்பு ஏற்படுது, இல்ல பிளட் கிளாட்டிங் வந்து ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா இப்போ பிளட் சர்க்குலேஷன் குறைய ஆரம்பிக்கும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஹார்ட்டுக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். என்ன ஆகும்னா ஹார்ட்ல ஒரு மாதிரி வந்து ஒரு அழுத்தம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஸோ ஹார்ட்ல ஒரு 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 அழுத்தம் இருக்கும். லெஃப்ட் கை வந்து கை நல்லா ஃபுல்லா மேலே தூக்க முடியாது, ஒரு மாதிரி ஷோல்டர் இந்த பெயின் இருக்கும். இந்த தாடை பகுதியெலாம் வந்து அப்படியே ரொம்ப போட்டு ஒரு அழுத்தும், வாய் திறக்க முடியாது, ஒரு மாதிரி ஒரு வலி அதிகமாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் சில பேருக்கு என்ன ஆகுனா இமீடியட்டா மோஷன் போகணுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும். ஸோ இதெல்லாமே என்ன சொன்னா அறிகுறிகள், ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படிங்கிற அறிகுறிகள். ஸோ அந்த சடனா ஏற்படக்கூடிய இந்த சுருக்குன்னு ஒரு பெயின் வரும். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா அந்த சுருக்கு அந்த ஒரு பெயின் வந்திருக்கும். பட் அந்த பெயின் வரும்போது சரி இன்னைக்கு இன்னும் 2 சமோசா சாப்பிட்டோம், ஒருவேளை அந்த உருளைக்கிழங்கு கேஸ் பிடிச்சிச்சு, அதனால அந்த மாதிரி ஒரு பெயின் வருது போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேஷுவலா விட்டோம். பட் ஒரு ஏஜுக்கு மேல நம்ம அந்த மாதிரி கேஷுவலா விடக்கூடாது. பிகாஸ் மேபி அது ஹார்ட் அட்டாக்க கூட இருக்கலாம், மைல்டா இருக்கு. மைல்டு, மாடரேட், சிவியர் 3 விதமான ஹார்ட் அட்டாக் இருக்கு. ஸோ மைல்டா இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு செகண்ட் ஒரு அந்த கேப் விழுதுன்னு சொல்ற பாத்தீங்களா, அந்த மாதிரி. இப்போ வந்து ஒரு மியூசிக் போட்டுட்டே இருக்காங்க, மியூசிக் போடும்போது டக்கு நடுவில் ஒரு கேப் போட்டு திரும்ப அப்படி போகும்போது என்ன ஆகும், ரிதம் கரெக்டா சிங்க்ரனைஸ் ஆகல, லிரிக்ஸ்க்கும் அந்த மியூசிக் கரெக்டா சிங்க்ரனைஸ் ஆகலன்னு என்ன ஆகும், அந்த சங்கீதம் நம்ம கேட்க முடியாது, அந்த மியூசிக்கை நம்ம லிசன் பண்ண முடியாது. அதே போலதான் ஸோ அந்த சின்னதா ஒரு பீட் இருந்துச்சுன்னா நம்ம இசிஜி கிராஃப் எடுத்து பார்த்தா தெரியும், பயங்கர வேரியேஷன்ஸ் காமிக்கும். கிராஃப்ல அந்த சைனசாய்டல் வேவ்ஸ் வந்து பயங்கர வேரியேஷன்ஸை காமிக்கும். ஸோ ஒன்ஸ் ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, ஸோ செஸ்ட்ல வந்து இந்த ஒரு ஒரு ப்ரெஷர் மாதிரி இருக்கு, கை தூக்க முடியல, மூச்சு திணறல் அதிகமாக இருக்கு, மயக்கம் வந்து கீழே ஓர மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு இது மாதிரி ஏதோ ஒரு மாற ஆரம்பிக்குதுன்னா வித்தின் 2 hours இம்மீடியட்டா அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்தாகும். ஸோ அந்த 2 hours நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா மேபி ஹார்ட் பெர்மனண்டா இறந்து போகலாம். ஸோ ஹார்ட் இறந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஸ்டட்டரிங் ஹார்ட் அட்டாக் இருந்துச்சுன்னா ஆர் அடிக்கடி நெஞ்சில் அது மாதிரி சுருக்குன்னு குத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா இம்மீடியட்டா ஒரு தடவை இசிஜி எடுத்து பாருங்க, ஒரு தடவை ஒரு டாக்டர்ஸை மெயினா கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா வித்தவுட் எனி வார்னிங் சடனா வந்து இந்த மாதிரி நடக்க சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ரீசெண்டா இந்த ஒரு எல்லாமே 38-40 இந்த ஏஜ்ல தான். ஸோ ஒருத்தனுக்கு இதே மாதிரி ஹார்ட் அட்டாக் விடிகாலில் வந்துச்சு, விடிகாலில் 3:30 மணிக்கு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்தது. பட் இமீடியட்டா அந்த ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதுனால எஸ்கேப் ஆகிட்டான். அதுக்கப்புறம் ஆன்ஜியோ பண்ணி ஸ்டண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னொருத்தனுக்கு 40 வயசு, இதே ஸ்டார்டிங் ஹார்ட் அட்டாக் தான், நெஞ்சில் ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கு, கை தூக்க முடியல, மூச்சு திணறல் அதிகமாக இருந்திருக்கு, மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. பட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் ஃபெயில். ஸோ ஹார்ட் வந்து திரும்ப அந்த ஸ்ட்ரென்த் இல்லாமல் அதுக்கு ரீகெயின் பண்ண முடியல. ஸோ அதனால இந்த 2 கேஸ் நான் வந்து லைவா நான் கண்ணால் இந்த ஒரு 15 daysல நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன அறிகுறிகள் இருந்தாலுமே இம்மீடியட்டா ஒரு மெடிக்கல் செக்அப் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வெஸ்டீஜ் ஃபிளாக்ஸ் ஆயில் கேப்சூல்ஸ் நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நம்ம இன்னைக்கு குடும்பத்திற்கு நம்ம தான் தூணா இருக்கும். ஸோ நம்ம ஒர்க் பண்ணாதான் நம்ம வீட்டில் எல்லா வேலைகளுமே நடக்கும். வேலைகள் அப்படின்னா நம்ம வந்து சமைக்கிறதுலேருந்து நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து என்னெல்லாம் நமக்கு தேவையோ அது எல்லாமே நம்ம குடும்பத்திற்கு முக்கியமான பில்லராக இருக்கக்கூடியது நம்ம தான். ஸோ அப்போ நம்மளுடைய ஹெல்த்தை ஃபர்ஸ்ட் நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்திற்கு பாதுகாப்பு நம்ம கொடுக்க முடியும். ஸோ ப்ராப்ளம் வந்த பிறகுதான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எடுக்கணுங்க அவசியம் இல்லை. ப்ராப்ளம் வராமல் இருந்தாலும் ஆஸ் அ ப்ரிவென்டிவ் கேரா நம்ம எடுக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் ஃபிளாக்ஸ் ஆயில். ஸோ ஃபிளாக்ஸ் ஆயில் அப்படிங்கிறது ஆளி விதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஃபிளாக்ஸ். ஸோ ஃபிளாக்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், கரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ மேல இருக்கக்கூடிய இந்த இரத்த குழாய் இது ஹெல்த்தியா இருக்கக்கூடிய ஒரு இரத்த குழாய். ஸோ இரத்த குழாய் நல்லா கிளீனா இருக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கு. ஸோ ஆக்சிஜன் சப்ளையும் நல்லா இருக்கும், நியூட்ரிஷன் ஊட்டச்சத்துக்களோட சப்ளையும் நல்லா இருக்கும். எப்போதுமே நம்ம ஹெல்த்தியா நல்ல எனர்ஜெட்டிக்கா நல்ல ஒரு ஸ்டாமினா ஒரு பவரோட ஒரு நம்மளால இருக்க முடியும். பட் அதே என்ன ஆகுது, நம்ம உடம்புல 2 விதமான கொழுப்பு இருக்கு.
ஸோ ஒன்று கெட்ட கொழுப்பு, இன்னொன்று நல்ல கொழுப்பு. எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பு, இந்த கெட்ட கொழுப்பு இது வந்து ரொம்ப பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இந்த கெட்ட கொழுப்பு என்ன பண்ணும்னா ரத்த குழாய்களுக்குள்ள போய் அந்த ரத்த குழாயோட இந்த வால் இருக்கு இல்லையா, அதுல போய் கொஞ்சம் கொஞ்சமா ஒட்ட ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த பிசுபிசுப்பு தன்மை லோ டென்சிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த பிசுபிசு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால ரத்த குழாய்கள்ல போய் படிய ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ந்து ரத்த குழாய்களுக்குள்ள இந்த மாதிரி இந்த படிய ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகும்னா ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜ்ல இந்த கீழே இருக்க படத்துல நீங்க பார்க்கலாம், ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டா பிளட் வெசல்ஸ் டோட்டலா பிளாக் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ரத்த குழாய்கள் இது கம்ப்ளீட்டா பிளாக் ஆகும்போது தான் நம்ம சொன்ன மாதிரி கரோனரி ஆர்டரி டிசீஸ், ஸோ லீடிங் டு ஹார்ட் அட்டாக், மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் மெடிக்கல் டேர்ம்ல. ஸோ இந்த ஹார்ட் அட்டாக் கொண்டு போய் விடாமல் தடுக்கணும் அப்படின்னா கொழுப்பு குறைக்கணும். ஸோ கொழுப்பு குறைஞ்சா தான் பிளட் சர்க்குலேஷன் ஸ்ட்ரீம்லைன் ஆகும். ஸோ இது ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்று வாக்கிங், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாக்கிங் போகிறோமோ அப்போ அந்த அளவுக்கு வந்து கொழுப்பை குறைக்க முடியும். அதாவது கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பு அதிகமாகும். ஏன்னா கெட்ட கொழுப்போட ஒரு தன்மை என்ன, இந்த கொழுப்பு மட்டும் போய் ஒட்டுறது கிடையாது. ஸோ இப்போ ரத்த ஓட்டத்தில் நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து நிறைய நியூட்ரிஷன் கிடைக்குது இல்லையா, கார்போஹைட்ரேட், சர்க்கரை கிடைக்கும், புரதச்சத்து கிடைக்கும், கொழுப்பு கிடைக்கும், விட்டமின்ஸ் கிடைக்கும், மினரல்ஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே என்ன ஆகும்னா இது ரத்த ஓட்டத்தில் போகும்பொழுது இந்த கெட்ட கொழுப்பு அதெல்லாமே அப்படியே அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது செல்களுக்குள்ள போகாம என்ன ஆயிடுது, ஸோ இந்த கெட்ட கொழுப்பு போய் ஒட்ட ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப ஃபாஸ்டா இந்த கிளாட்டிங் வந்து அதிகமாகும். சம்டைம்ஸ் என்னன்னா பிளட் கிளாட் ஆகும் ஆரம்பிக்கும். ஸோ இந்த கிளாட்டிங் அப்படிங்கிற இந்த கண்டிஷன்ஸ்ல வரும்போது தான் ஆத்ரோஸ்க்ளீரோசிஸ். ஆத்ரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னா ரத்த குழாய்கள்ல கொழுப்புனால பிளாக்ஸ் ஏற்படுறத ஆத்ரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு இந்த மெடிக்கல் டேர்ம்ல சொல்லுவோம். ஸோ இதற்கு ஒரு நல்ல தீர்வு வேணா அதுதான் வெஸ்டீஜ் ஃபிளாக்ஸ் ஆயில். ஸோ ஃபிளாக்ஸ் ஆயில் இந்த ஆளி விதைகள் அப்படின்னு சொன்னா ஆளி விதைகள் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் சோர்ஸ், அதே போல இது பியூர் வெஜிடேரியன் சோர்ஸ். ஸோ இந்த ஆளி விதைகள் இது கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கு. ஸோ ரத்த குழாய்கள்ல இந்த கொழுப்பு படிய விடாமல் தடுக்கும். ஸோ ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணக்கூடியது ஃபிளாக்ஸ் ஆயில். முக்கியமாக ஃபிளாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு, நார்ச்சத்து. நேற்று பார்த்தோம் இல்லைங்களா டயட்ரி ஃபைபரோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனாலே நேற்று டயட்ரி ஃபைபருக்கு என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொன்னேன் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஃபிளாக்ஸுக்கும் பொருந்தும். விச் மீன்ஸ் லைக் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு ஃபிளாக்ஸ் எடுக்கலாம், சுகர் லெவல்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபிளாக்ஸ் எடுக்கலாம், பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபிளாக்ஸ் எடுக்கலாம், கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், லூஸ் மோஷன் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் ஃபிளாக்ஸ் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்காகவே ஃபிளாக்ஸ் ஆயில் கலோரிகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிறனால உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்களும் ஃபிளாக்ஸ் ஆயில் எடுக்கலாம். பட் ஃபிளாக்ஸ் ஆயில் மட்டும் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது கூட சேர்ந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் நிறைய இருக்கும். ரெண்டாவது தைராய்டு கண்டிஷன். ஸோ ஹைப்பர் இல்லை ஹைப்போ தைராய்டு. ஸோ எந்த விதமான தைராய்டு லெவல்ஸ், தைராய்டு ஹார்மோன்ஸோட இம்பேலன்ஸ் இருந்தாலுமே ஃபிளாக்ஸ் ஆயில் கொடுக்கறதுனால தைராய்டு கண்டிஷன்ஸை பேலன்ஸ் பண்ணும். ஸோ ஃபிளாக்ஸ் ஆயிலில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்கிறதுனால முக்கியமாக ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் நிறைய இருக்கு. ஸோ ஒமேகா ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஸோ தலைமுடி வளர்ச்சி, தலைமுடி உதிர்வு இருந்தாலும் சரி இல்லை சீக்கிரமே சின்ன வயசுல நரமுடி வராமல் தடுக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே ஃபிளாக்ஸ் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே போல ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ஸோ முகப்பொருள்லேருந்து சூரியாசிஸ் வரைக்கும் எத்தனை விதமான ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கும் ஃபிளாக்ஸ் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ கொலஸ்ட்ரால் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. அதே போல கலர் பர்ஃபெக்ஷன். ஸோ கலர் பர்ஃபெக்ஷன்ங்கிறது பிகாஸ் நம்ம கண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா அதில் எத்தனை விதமான கலர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம இமீடியட்டாக பிரெயினுக்கு ஐடென்டிஃபை ஆகும். அதனால தான் நம்மளால இப்போ ரெட்டு, ப்ளூ, கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கலர்ஸாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த கண்ணில் கரெக்டாக அந்த பர்ஃபெக்ஷன் இல்லை ஆர் ரெகனைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆர் அந்த நரம்புகள் இது பாதிப்பு இருந்துச்சுன்னா சில பேருக்கு இந்த ப்ளூ பார்த்தா கூட என்ன ப்ளூ வந்து பச்சை மாதிரியும் தெரியும், பச்சையை பார்த்தா பச்சை ப்ளூ மாதிரியும் தெரியும். ஸோ அந்த கலர் டிஃபரன்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆர் பிகாஸ் ஃபிளாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் ஈவன் கண் பார்வைக்கும் நல்லது. ஸோ கலர் பர்ஃபெக்ஷன்ஸ் இதற்காகவும் ஃபிளாக்ஸ் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஃபிளாக்ஸ் ஆயில் எடுக்கிறதுனால இதுல லிக்னன்ஸ் அப்படிங்கிற முக்கியமான ஒரு பொருள் இருக்கு. இது லிக்னன்ஸ் பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்.
ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடம்புலயே நடக்கக்கூடிய ஆக்சிடேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ், அதாவது ஃப்ரீ ரேடிக்கல் போன்ற பல நச்சு பொருள்கள் உருவாகாமல் தடுக்கக்கூடியது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியில ஃபிளாக்ஸ் ரிச் சோர்ஸ், எஸ்பெஷலி லிக்னன்ஸ் அதுல இருக்கிறதுனால, ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கிறதுனால வயோதிக தன்மை, எக்ஸ்டர்னல் வெளிப்புற தோற்றம் கிடையாது, இன்டர்னல் உள்புறமும் சரி, உடல் உறுப்புகள் இதெல்லாம் இந்த ஏஜிங் ப்ராசஸ் வராமல் தடுக்கக்கூடியது ஃபிளாக்ஸ் ஆயில். ஸோ ஃபிளாக்ஸ் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனாலே டைஜஷன், ஸோ செரிமான சக்தியை அதிகப்படுத்தும். பிகாஸ் நம்ம எடுக்கக்கூடிய உணவு அது ரொம்ப லைட்டா மாறுது. ஸோ லைட் உணவு எடுக்கும்போது டைஜஸ்ட் சிஸ்டமும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஃபிளாக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் இதுல omega-3 ரிச் சோர்ஸ், இது தவிர omega-6 அண்ட் omega-9. ஸோ இந்த 3 விதமான ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ ஒமேகாங்கிறது இது முக்கியமான ஒரு நல்ல கொழுப்பு. ஈவன் தோ நம்ம உடலுக்கு அதிகமாக தேவைன்னா கூட, பட் நம்ம உடலால உற்பத்தி செய்ய முடியறது கிடையாது. ஸோ எக்ஸ்டர்னல் சோர்ஸா தான் நம்ம ஒமேகா உடம்புக்குள்ள கொண்டு போகணும். ஸோ அதோட omega-3 ரிச் சோர்ஸ் ஃபிளாக்ஸ் இருக்கிறதுனால இது முக்கியமாக புற்றுநோய் வராமல் தடுக்கும். ஸோ ஆண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய் மெயினா ப்ராஸ்டேட் அண்ட் கொலோன் கேன்சர், அண்ட் பெண்கள் பொறுத்த வரைக்கும் மார்பக புற்றுநோய் பிளஸ் ஓவரிஸ்ல வரக்கூடிய புற்றுநோய். ஸோ புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது ஃபிளாக்ஸ் ஆயில். ஸோ ஆல்ரெடி கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த சில ப்ராடக்ட்ஸ் லைக் ஆம்லா ரெக்கமெண்ட் பண்ணலாம், நோனி ரெக்கமெண்ட் பண்ணலாம், கேனடர்மா ரெக்கமெண்ட் பண்ணலாம், குர்குமின் ரெக்கமெண்ட் பண்ணலாம், ஈவன் ஃபிளாக்ஸ் ஆயில் கூட நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, கேன்சர் ப்ரிவென்டிவா இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை கீமோ ட்ரீட்மெண்ட்ல ரேடியேஷன் தெரப்பி எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இதெல்லாமே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸுங்கிறது காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஸோ நார்மலாக 28 days அப்படிங்கிறது ஒரு சைக்கிள். ஸோ 28 daysல அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகணும். அந்த 3 to 5 days அப்படிங்கிறது அது இருக்கும். ஸோ இந்த நார்மல் சிஸ்டம், இந்த ப்ரொசீஜர்ஸ் இது என்ன ஆகும்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும்பொழுது இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் வர ஆரம்பிக்கும். மேபி 2 months once, 3 months once இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் ஏற்படலாம். ஃபிளாக்ஸ் ஆயில் கொடுக்கறதுனால ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகும். ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகிறதுனால ரெகுலர் பீரியட்ஸ், ரெகுலர் சைக்கிள்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் இன்கேஸ் குழந்தைக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, முதல்ல அவங்க கரெக்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அவங்களோட பீரியட் சைக்கிள். ஸோ பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆனா தான், பிகாஸ் அந்த முட்டை இது கரெக்டா அந்த டைம்ல அது ஃபார்ம் ஆகணும். ஸோ இது ஃபார்ம் ஆனா தான் என்ன ஆகுதுன்னா ஸ்பெர்ம்ஸோட போயிட்டு ஃபியூஸ் ஆக முடியும். ஸோ அப்பதான் என்ன ஆகுதுன்னா கரு உருவாகும். ஸோ பீரியட்ஸ் இது ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்காகவும் ஃபிளாக்ஸ் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அண்ட் பொதுவாகவே 45-50 வயசை தாண்டும் பொழுது மெனோபாஸ் அப்படிங்கிற ஸ்டேஜை பெண்கள் ரீச் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இரெகுலர் பீரியட்ஸ்ல ஆரம்பிச்சு அப்புறம் கிராஜுவலா பீரியட்ஸ் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அபவ் ஒரு 50-55 இயர்ஸ்க்கு மேல பீரியட்ஸ் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கிறது. இதான் மெனோபாஸ் பீரியட். இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்னால ஈவன் இன்னைக்கு 45 வயசுல கூட சில பேருக்கு பீரியட்ஸ் மெனோபாஸ் ரீச் ஆகிறாங்க. இன்ஃபேக்ட் நான் சில பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க, ஈவன் ஏஜ் ஆஃப் 35 இயர்ஸ்ல கூட மெனோபாஸ் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஏர்லி மெனோபாஸ் வரதும் சரி கிடையாது. பாடியில் இருக்கக்கூடிய அப்நார்மலிட்டி இதுதான் இதை காமிக்கக்கூடிய. ஸோ மெனோபாஸ் ஸ்டேஜ் அடையக்கூடியவங்க, ஏன்னா மெனோபாஸ்ல என்ன ஆகும், ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற இந்த ஹார்மோன் இது அதிகமாகிறதுனால பொதுவாகவே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். டிப்ரெஷன், மன அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ யாருமே நம்மளை கேர் பண்றது இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு வெறுப்பு, எதை பார்த்தாலும் ஒரு வெறுப்பு இருக்கும். ஸோ அவங்களால ஒரு ஃப்ரீயான ஒரு மனநிலையில அவங்களால வாழ முடியாது. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் அதுதான் மெனோபாஸோட சில சிம்டம்ஸ். ஒரு இரிட்டேஷன், இரிட்டபிலிட்டி இருக்கும். ஸோ பாடியில சில அந்த ஹார்மோன் டிஃபரன்சஸ்னால சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கலாம். மெனோபாஸ் அடையக்கூடிய பெண்கள் அவங்களுக்கும் ஃபிளாக்ஸ் ஆயில் ரெகுலரா எடுத்துட்டு வர்றது நல்லது. ஈவன் மெனோபாஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு த்ரெட் கேன்சர். ஸோ கேன்சர் பாதிக்காமல் ஹெல்த்தியா மெனோபாஸை கடக்கிறதுக்காகவும் ஃபிளாக்ஸ் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபிளாக்ஸ் ஆயில் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கேப் கொடுத்து எடுத்துக்குவாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கார்டியோ கேர்ல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் எல்-ஆர்ஜினின்.
ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அத்ரோஸ்க்ளீரோசிஸ் இல்லை கரோனரி ஆர்டரி டிசீஸ், இந்த ஹெல்த் கண்டிஷன்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தோம். அடுத்தது கொழுப்புனால ஒரு பக்கம் இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுனாலும், ரெண்டாவது ரத்த குழாய்கள்னாலுமே பாதிப்புகள் ஏற்படலாம். ஏன்னா சராசரியா நம்ம உடம்புக்குள்ள 360 மில்லியன் ரத்த குழாய்கள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆவரேஜா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7200 லிட்டர் ரத்தம் நம்ம உடம்புக்குள்ள ஓடிட்டு. ஸோ அகைன் ரத்த ஓட்டம் இந்த 7200 லிட்டர்ஸ் இது கம்ப்ளீட்டா ஒரு டே ஃபுல்லா ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரமும் நம்ம பாடிக்குள்ள சர்க்குலேட் ஆகணும் அப்படின்னா பிளட் வெசல்ஸ் அதோட விரிவுத்தன்மை நல்லா இருக்கும். முக்கியமா என்ன ஆகுதுன்னா இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், நடுவில் இருக்கக்கூடியது நார்மலான ஒரு ஆர்டரி, ஒரு ரத்த குழாய், நல்லா கொண்டு போகக்கூடிய ரத்த குழாய். ஸோ நம்ம டோட்டல் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பிளட் வெசல்ஸுமே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. பட் எப்போ ரத்தத்துல சர்க்கரையோட அளவு, ஸோ குளுக்கோஸ் லெவல்ஸ் அதிகமாக என்ன ஆகும்னா ரத்த குழாய்களோட விரிவுத்தன்மை இது குறைய ஆரம்பிக்கும். பெட்ரோல் டியூப் சொன்ன இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப ஹார்டாகி ரஃபா மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த எலாஸ்டிசிட்டி விரிவுத்தன்மை ரத்த குழாய்கள்ல இல்லாத போது திரும்பவும் ரத்த ஓட்டம் பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ ரத்த ஓட்டம் பாதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த இத்தனை விதமான ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே ஏற்படலாம். ஸோ எப்போ ரத்த குழாய்கள் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போகுதோ இதை வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சுருக்கம். இந்த சூழ்நிலையுமே நிறைய உடல் பாதிப்புகள் ஏற்படலாம். அண்ட் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இதுதான் டைலேட்டட் ஆர்டரி, அதாவது வாசோ டைலேஷன். ஸோ டைலேஷன்ங்கிறது என்ன, விரிவுத்தன்மை. ஸோ அதோட விரிவுத்தன்மை திரும்ப அகலமாகும் போது என்ன ஆகும்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஸோ இந்த ரத்த குழாய்கள் இதோட விரிவுத்தன்மை அதிகமாகணும் அப்படின்னா L-ஆர்ஜினின் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் ரொம்ப அவசியம். ஆர்ஜினின் அப்படிங்கிறது இது ஒரு நேச்சுரலான ஒரு காம்பவுண்ட். வெஸ்டீஜ் L-ஆர்ஜினின்ல L-ஆர்ஜினின் கூடவே ஃபோலிக் ஆசிட் இருக்கு, ரெஸ்பிரேட்ரால் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம பாடிக்கு தேவைப்படக்கூடிய சப்ளிமெண்டேஷன் இது எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கக்கூடியது L-ஆர்ஜினின். L-ஆர்ஜினின் எடுக்கும்போது என்ன ஆகும், நைட்ரிக் ஆக்சைடு. ஸோ இந்த L-ஆர்ஜினின் இது நைட்ரிக் ஆக்சைடாக மாறுது. இந்த நைட்ரிக் ஆக்சைடோட ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா வாசோடைலேஷன். இந்த வாசோடைலேஷன்ங்கிறது ரத்த குழாய்கள்ல இது போகும்போது ரத்த குழாய்களுக்குள்ள ஒரு ஷாக் மாதிரி கொடுத்துட்டே போகும், ஒரு இம்பல்ஸ். ஸோ அந்த ஷாக் கொடுக்க என்ன ஆகுது, சுருங்கி இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் திரும்ப விரிவடைய ஆரம்பிக்கும். அதான சொல்றோம் வாசோ டைலேஷன். ஸோ L-ஆர்ஜினின் எடுக்கிறதுனால முதல்ல சுருங்கி இருக்கக்கூடிய ரத்த குழாய்களை விரிவடைய செய்து பழையபடி ரத்த ஓட்டம் சீராகும். ரத்த ஓட்டம் சீராக இருந்துச்சுன்னா பிளட் ப்ரெஷர் சீராக இருக்கும். ஸோ அதனால தான் ஹை பிளட் ப்ரெஷர் அந்த லெவல்ஸ் இருக்கிறவங்க L-ஆர்ஜினின் எடுக்கும்போது பிளட் ப்ரெஷர் திரும்ப நார்மல் லெவல்ஸ்க்கு குறையும். இன்ஃப்ளமேஷன். ஸோ இன்ஃப்ளமேஷன் ஏற்கனவே நிறைய ப்ராடக்ட்ஸ் இது வரைக்கும் நான் எடுத்த நிறைய ப்ராடக்ட்ஸ்ல இன்ஃப்ளமேஷன் பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஸோ உடல் உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய அந்த வீக்கம் L-ஆர்ஜினின் எடுக்கிறதுனால அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் அந்த வீக்கம் ஏற்படுறதுமே திரும்ப கண்ட்ரோல் ஆகும். நம்ம உடம்புல 2 விதமான ரத்த குழாய்கள், ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ். ஸோ இது ஆர்டரிஸ்ல ஏற்படக்கூடிய அடைப்புகளாகவும் இருக்கலாம், இல்ல வெயின்ஸ்ல கெட்ட ரத்தம் கொண்டு போகக்கூடிய ரத்த குழாயிலுமே இந்த அடைப்பு ஏற்படலாம். ஸோ ஆர்டரிஸ்ல ஏற்படக்கூடிய கொழுப்பு இதுதான் என்ன சொல்றோம், ஆர்டீரியோஸ்க்ளீரோசிஸ். L-ஆர்ஜினின் எடுக்கிறதுனால ஈவன் ரத்த குழாய்கள்ல இருக்கக்கூடிய கொழுப்பை அகற்றக்கூடிய தன்மை உண்டு. ஸோ பிளட் சர்க்குலேஷன் திரும்ப ஸ்ட்ரீம்லைன் ஆகும். ஸோ ஆர்டீரியோஸ்க்ளீரோசிஸ் போன்ற கண்டிஷன் வராமல் தடுக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்ல நம்ம பாடி ரெக்கவரி ஆயிடுச்சுன்னா ஹார்ட் அட்டாக், இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வராமல் தடுக்க முடியும். இன்கேஸ் ரத்த குழாய்கள்ல ரத்த நாளங்கள்ல ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் கூட L-ஆர்ஜினின் பிகாஸ் இதுல இருக்கக்கூடிய ஆக்டிவ் சப்ளிமெண்டேஷன், ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ், ஸோ ஈவன் பிளட் வெசல்ஸ்ல இருக்கக்கூடிய பாதிப்புகளையுமே கரெக்ட் பண்ண முடியும். கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் அண்ட் கரோனரி ஆர்டரி டிசீஸ். ஸோ கரோனரி ஆர்டரி டிசீஸ் பத்தி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் அதாவது என்ன ஆகும்னா, ஸோ ஹார்ட்லேருந்து பிளட் வந்து திரும்ப உடல்ல இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் போகும். அப்போ என்ன ஆகும்னா ஹார்ட்டோட பம்பிங் ஆகும் பொழுது ஸோ கீழே அந்த ப்ரெஷர் கொடுத்து பிளட்டை வெளில தள்ளும் இல்லையா, ஸோ அது அந்த ப்ரெஷர் வந்து இருக்காது.
ஸோ ப்ரெஷர் இல்லாதனால என்ன ஆகும்னா ஃப்ளோ வந்து குறைய ஆரம்பிச்சு. ஃப்ளோ குறையும் போது ஆக்சிஜன் சப்ளை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாகங்களுக்கு போறதுமே குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதை கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லையுமே L-ஆர்ஜினின் ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் இது வந்து நான் ஜென்ரலி ஒரு ஒரு அட்வைசரியா நான் சொல்றேன். சிஏடி கரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்கு, இல்லை கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் இருக்கு, டக்கிகார்டியா, பிராடிகார்டியா. ஸோ இதே சம்பந்தப்பட்டதுல ஏகப்பட்ட நோய்கள் இருக்கு. ஸோ நம்ம பிளைண்டா L-ஆர்ஜினின் ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு பிளைண்டா போய் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கொழுப்புனால அடைப்பு இருக்கா, என்ன ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ நம்ம ப்ராடக்ட் நேச்சுரலாக டாக்டர்ஸ் கொடுத்த மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்களா, ஸோ அந்த மெடிசன்ஸ் கூட நம்ம சப்ளிமெண்ட்ஸ் என்ன மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ மெடிசன்ஸோட சேர்த்து தான் சப்ளிமெண்ட்ஸ் எப்போதுமே எடுக்கும். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அட்வைஸ் பண்ணணும். ஸோ பிளைண்டா ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு ஃபிளாக்ஸ் ஆயில் இல்லை L-ஆர்ஜினின் அப்படிங்கிறது நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஒவ்வொருத்தரோட ஹார்ட் கண்டிஷன்ஸ் ஆர் பிளட் சர்க்குலேஷன் இது எல்லாமே வேரி ஆகும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன், பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசுறது நல்லது. ஏன்னா சம்டைம்ஸ் எனக்கு கால் வரும், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, சார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் அப்படின்வாங்க. ஹார்ட்ல ப்ராப்ளம்னா நான் இவ்வளோ சொல்றேன், ஹார்ட்டே ப்ராப்ளமா, இல்லை ஹார்ட்ல ப்ராப்ளமா, இல்லை ஹார்ட்லேருந்து பிளட் போறதுல ப்ராப்ளமா, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆனால் பிளைண்டா ஹார்ட் ப்ராப்ளம் சார் என்ன கொடுக்கலாம் அப்படின்லாம் நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா அட்லீஸ்ட் அதனால தான் இந்த ட்ரைனிங்ஸ் எல்லாமே நான் இவ்வளோ டெப்தா இவ்வளோ டீட்டெயில்டாக நான் கொண்டு போறேன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள். ஸோ ஒன்ஸ் பிளட் சர்க்குலேஷன் இது நார்மலைஸ் ஆகுதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஹை பிளட் ப்ரெஷர் இது குறைக்க முடியும். ஸோ லோயர் பிளட் ப்ரெஷர், லோயர்ஸ் த பிளட் ப்ரெஷர். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க, வெயிட் லிஃப்டிங் பண்றவங்க, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க, பாடி பில்டிங் பண்றவங்க, ஸோ இவங்களுக்குமே L-ஆர்ஜினின் நம்ம ரெக்கமெண்ட் பண்றதுனால ஸோ பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது ஆக்சிஜன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நல்ல ஒரு ஸ்டாமினா பவர் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னும் வெயிட்ஸ் ஆட் பண்ணி இன்னும் எஃபெக்டிவாக அவங்க ஒர்க் அவுட்ஸ் பண்ண முடியும். ஈவன் L-ஆர்ஜினின் இதுலையுமே இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட், ரெஸ்பிரட்ரால், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தக்கூடியது. மெயினா வெரிகோஸ் வெயின். ஸோ வெரிகோஸ் வெயின்ங்கிறது என்ன, காலில் இருக்கக்கூடிய நரம்புகள், இந்த நரம்புகள் ரத்த ஓட்டம் இல்லாமல் அப்படியே சுருண்டும். சில பேர் காலில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம் பார்க்கும்போதே தெரியும், அந்த சுருண்டு 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 நரம்புகள் இருக்கும், அதான் வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்றோம். ஈவன் வெரிகோஸ் வெயின்ல L-ஆர்ஜினின் கொடுக்கறதுனால ரத்த ஓட்டம் இல்லாத ரத்த குழாய்களையுமே அந்த விரிவடைய செஞ்சு பிளட் ஃபோர்ஸ் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தக்கூடியது L-ஆர்ஜினின். கிட்னி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ கிட்னி ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் யூரிக் ஆசிட் இல்லை கிரியாட்டின் லெவல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேஜில் L-ஆர்ஜினின் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டயாலிசிஸ் கண்டிஷனில் இருந்தாங்க அப்படின்னா எந்த சப்ளிமெண்ட்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. டீடாக்ஸ் ஃபுட் பேச்சஸ் மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஸோ கிரியாட்டின் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக L-ஆர்ஜின் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதுலேருந்து அவங்க டயாலிசிஸ் போகாமல் ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்கு. அதே போல மென்டல் ஃபங்க்ஷன், பிகாஸ் பிரெயினுக்கு என்ன வேணும், ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஸோ பிரெயினுக்கு பிளட் சர்க்குலேஷன் எஃபெக்டிவாக இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா ஞாபக சக்தி அதிகமாகும். நம்மளுடைய காக்னிட்டிவ் பவர், நீ சொன்ன இல்லைங்களா, நம்மளுடைய புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, இந்த காக்னிட்டிவ் பவர் இதுவும் அதிகமாகும். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஒரு ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன். ஏன்னா மன அழுத்தம் இது முக்கியமான ஒரு காரணம். பிகாஸ் இன்னைக்கு ஜாப் ரிலேட்டடா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அதிக மன அழுத்தத்துல இருக்காங்க. ரெண்டாவது ஃபுட். ஸோ சரியான உணவு, சரியான உணவு நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட இன்னைக்கு மோஸ்ட்லி அதை கல்டிவேட் பண்ற விதம் இன்னைக்கு ஆரோக்கியமா இல்லை. நம்ம ஆர்கானிக்கா தேர்ந்தெடுத்து நம்மளால சாப்பிடவும் முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு என்னன்னா இந்த ஜங்க் ஃபுட் மாதிரி பீஸாவோ இல்லை பர்கரோ இல்லை ரோட் சைடில் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸோ ஆர் ஈவன் நூடுல்ஸ் மாதிரியான விஷயங்கள், சைனீஸ் ஐட்டம்ஸ் ஆர் இதை மாதிரி நம்ம உடம்புலாம் எதெல்லாம் ஃபாஸ்ட்டாக டைஜஸ்ட் பண்ண முடியாமல் இருக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்றது இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ நியூட்ரிஷன் பற்றாக்குறை இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறது. இந்த காரணத்தினால இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் ஆர் ஈவன் ஸ்பெர்ம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், விந்தணுக்கள் குறைபாடுகள், விந்தணுக்களோட வீரியம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு இருந்துட்டு வருது. ஸோ L-ஆர்ஜினின் எடுக்கிறதுனால இதுலையுமே எல்லா விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அண்ட் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் போதே ஸோ ஆட்டோமேட்டிக்கா டெஸ்டோஸ்டிரான் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். டெஸ்டோஸ்டிரான் ப்ரொடக்ஷன் அதிகமாகும் போது ஸ்பெர்ம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. as well as erectile dysfunction or premature ejaculation, இந்த மாதிரி sexual dysfunction related problems வராமல் தடுக்க முடியும். அண்ட் ஃபைனலி அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ். சின்ன ஒரு கிளைமேட் மாறிச்சுன்னா கூட சில பேருக்கு என்ன ஆகும்னா ஃப்ரீக்வெண்டா கோல்டு, காஃப் இதெல்லாமே ஏற்படும். நாட் பிகாஸ் ஆஃப் கரோனா, ஜெனரலி இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா பிகாஸ் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறதுனால ஈவன் அந்த கேசஸ்லையுமே எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது L-ஆர்ஜினின். ஸோ L-ஆர்ஜினின் எப்படி எடுக்கணும்னா இந்த பாக்ஸ்ல 15 சாஷே பேக்கெட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சாஷே பேக்கெட் ஒரு கிளாஸ் தண்ணியில, அதாவது 200 ml தண்ணி. ஸோ 200 ml தண்ணியில ஒரு சாஷே வந்து ஃபுல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இமீடியட்டா குடிச்சிடணும். நார்மல் வாட்டர் ஆர் கோல்டு வாட்டர் இதில் மிக்ஸ் பண்ணலாம். ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணக்கூடாது. அண்ட் முக்கியமாக கிளாஸ் டம்ளர். ஸோ கிளாஸ் டம்ளர்ல யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நார்மலா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒரு எவர் சில்வர் டம்ளர்ல யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது அந்த மெட்டல்ஸ் கூட L-ஆர்ஜினின் ரியாக்ட் ஆகலாம். ஸோ அதனால அட்வைசபிள் கிளாஸ் டம்ளர். ஸோ டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல ஒரு சாஷே பேக்கெட் குடிச்சிட்டு வந்தாலே போதும். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுறதுனால நம்ம பார்த்த இத்தனை விதமான ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்க முடியும். இன்கேஸ் ஆஃப் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ நைட்டு நீங்க சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி L-ஆர்ஜினின் இதே மாதிரி ஒரு கிளாஸ் 200 ml ஒரு சாஷே பேக்கெட் ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். L-ஆர்ஜினின் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட், வெஸ்டீஜ் கோஎன்சைம் Q10. ஏன்னா நிறைய பேர் இந்த ப்ராடக்டை வந்து ஆக்சுவலி எடுக்கிறது இல்லை, அவாய்ட் பண்ணிடுறாங்க. பட் 40 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருக்குமே டெய்லி எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு ப்ராடக்ட், அதுதான் இந்த கோஎன்சைம் Q10. ஜென்ரலா நம்ம பாடியில இருக்கக்கூடிய எல்லா செல்ஸ்குள்ளயுமே இந்த கோஎன்சைம் Q10 சிந்தசிஸ் ஆகுது. அதான் நம்ம பாடியில எல்லா செல்ஸ்லயுமே இந்த கோஎன்சைம் ப்ரொடியூஸ் ஆகும். இங்க இருக்கிற படத்துல நீங்க பார்க்கலாம், இதுதான் நம்முடைய செல் ஸ்ட்ரக்சர். இந்த செல் ஸ்ட்ரக்சர்ல இந்த எல்லோ கலர்ல இருக்குது இல்லையா, இதுதான் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா பத்தி நம்ம ஸ்கூல்ஸ்ல படிக்கும்போது இதை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு இருப்போம். ஏன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் என்ன சொல்லுவோம், பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பவர் ஹவுஸ் இது ஏடிபியை கன்வெர்ட் ஆகும். அதாவது எனர்ஜி சோர்ஸ், இந்த எனர்ஜி சோர்ஸா கன்வெர்ட் ஆகும். ஏடிபிங்கிறது அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஸோ கேனோடர்மால நான் சொன்ன அடினோசைன் இது முக்கியமா எனர்ஜி லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு. ஸோ அதே போலதான் இந்த அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் இதுதான் நம்ம பாடியோட பேசிக் எனர்ஜி லெவல்ஸ். நம்ம செல்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த மைட்டோகாண்ட்ரியா இது ஏடிபி அந்த எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கோஎன்சைமோட சப்ளிமெண்டேஷன் இருந்தா தான் பண்ண முடியும். ஜென்ரலாகவே நம்ம பாடியில இந்த கோஎன்சைமோட ப்ரொடக்ஷன் இருக்கு. ஸோ கோஎன்சைமோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் நம்ம பாடி எப்படி இது வந்து இதை அப்சார்ப்ஷன் எடுத்துக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சப்போஸ் வந்து ஒரு 3 மாடி ஏறணும், லெஃப்ட் ஒர்க் ஆகல, இப்போ ஒரு 3 மாடி ஏறணும். ஸோ அந்த 3 மாடி ஏறணும் அப்படின்னு கீழே நம்ம பார்ப்போம். பார்க்கும்போது என்ன ஆகுது, இமீடியட்டா ஓ இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு, அப்போ இந்த லெவல் நம்ம ஏறணும் அப்படின்னா இப்போ என்ன வேணும், ஃபர்ஸ்ட் நம்ம பாடிக்கு எனர்ஜி வேணும். அப்போ பிரெயின் என்ன பண்ணும், இமீடியட்டா செல்ஸ்க்கு வந்து ஒரு ஆர்டர் போடும், லைக் கோஎன்சைம் ப்ரொடக்ஷன் நடக்கணும். அப்போ கோஎன்சைம் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இன்ஸ்டன்டா நம்ம எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த 3 லெவல்ஸ், அதாவது 3 ஃப்ளோர்ஸ், 3 ஃப்ளோரை நம்மளால ஏற முடியும். ஸோ 3 மாடி ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் மூச்சு வாங்கும். பட் அதனால ப்ராப்ளம் கிடையாது. பிகாஸ் சடனா பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அதனால அந்த பிளட் ப்ரெஷர் வந்து அப்போ இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் யோசிச்சு பாருங்க, கோஎன்சைம் ப்ரொடியூஸ் ஆகல, ஆர் ஹார்ட் செல்ஸ் சிஸ்டம் வந்து வீக்கா இருக்கு, இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்கா இருக்கு, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப புவரா இருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது இப்போ கோஎன்சைம் ப்ரொடியூஸ் ஆகல அப்படின்னா நம்மளால ஒரு ஃப்ளோர் ஏறதுக்கே ரொம்ப சிரமம்.
அதே போல தான் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ வெளியூர் போகிறோம். ஸோ மேபி நம்ம ட்ரெயின் பிடிக்கணும். இப்போ ட்ரெயினை பிடிக்கணும், கரெக்டாக ஸ்டேஷனில் என்டர் ஆகும்போது 5 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம பிளாட்ஃபார்ம் போய் கரெக்டாக நம்மளுடைய கோச் தேடி போய் நம்ம ஏறணும். அப்போ டக்குன்னு எவ்வளோ வேகம் எடுக்கும், அந்த ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள நம்ம கவர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ வேகம் எடுத்து நம்ம ஓடிப்போம். அப்போ என்ன ஆகுது, கோஎன்சைம் ப்ரொடக்ஷன் நிறைய ஆகும். ட்ரெயினை பிடிச்சிட்டோம், ட்ரெயினில் ஏறி உட்காடுறோம், ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. என்ன ஆகும், இப்போ கோஎன்சைம் தேவை இல்லை, பிகாஸ் இப்போ நம்ம ரெஸ்ட்ல இருக்கும். ஸோ ரெஸ்ட்ல இருக்கும்போது இப்போ கோஎன்சைம் தேவைப்படாது. அப்போ திரும்ப கோஎன்சைம் திரும்ப நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ எப்போ தேவைப்படும் போது அப்போ அதிகமாகணும், தேவையில்லாதது ஆட்டோமேட்டிக்காக இது பேலன்ஸ் ஆகணும். ஸோ ஈவன் தோ கோஎன்சைம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள்லேயே இது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தா கூட, பட் ஸ்டில் இது வயதை பொறுத்து தான் இந்த கோஎன்சைமோட ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் கோஎன்சைம் Q10 இது 2 ஃபார்ம்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஒன்று யூபிக்வினோன் ஆர் யூபிக்வினலோன். ஸோ பெஸ்ட் ஃபார்ம் நம்ம பாடி அப்சார்ப்ஷன் பண்ணக்கூடியது ஆர் எனர்ஜியோட ரிச் சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் யூபிக்வினோன், தட் இஸ் கோஎன்சைம் Q10. ஸோ இந்த கோஎன்சைம் Q10 40 வயசை தாண்டும் போது நம்ம பாடினால ப்ரொடியூஸ் பண்ண முடியறது இல்லை, ஆர் ஏஜ் ஏற 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 40 தாண்ட என்ன ஆகும்னா கோஎன்சைமோட ப்ரொடக்ஷன் பாடியில படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால்தான் 20 வயசு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாடியில கோஎன்சைம் ப்ரொடக்ஷன் நிறைய இருக்கு. ஸோ நம்மளால எதை வேணா செய்ய முடியும். ஸோ உடம்புல அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது நம்ம பாடியில கம்ப்ளீட்டா இருக்கு. அதே ஒரு 40 வயசு தாண்டும் போது பாருங்க, ரைட் ஃப்ரம் ஞாபக மருதியில ஆரம்பிச்சு முன்ன இருந்த அந்த தெம்போ அந்த சுறுசுறுப்போ இப்போ இருக்கிறது இல்லை. ஸோ முன்னாடி இருந்த ஸ்டாமினா இப்போ இருக்கிறது இல்லை. ஸோ 20 வயசுல நம்ம இருந்த மாதிரி 40 வயசுல இருக்க முடியாது இல்லை. ஸோ 40 வயசுல இருந்த மாதிரி 60 வயசுல இல்லை. 60 வயசு ஆகும்போது இன்னும் கோஎன்சைம் ப்ரொடக்ஷன் குறைய ஆரம்பிக்குது. 80 வயசு நம்ம ரீச் ஆகும்போது கோஎன்சைம் பெரும்பாலும் நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப குறைவாக தான் ஜென்ரேட் ஆகும். அதனால தான் இந்த வயோதிகம், ஏஜிங் ப்ராசஸ். ஸோ ஏஜிங் ஆக 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 ஸோ 20 மாதிரி 40 இல்லை, 40 மாதிரி 60 இல்லை, 60 மாதிரி 80 இருக்கிறது இல்லை. அப்போ 40 வயசை தாண்டும் பொழுது கோஎன்சைமோட சப்ளிமெண்டேஷன் irrespective உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு இல்லை அதை பற்றிலாம் யோசிக்காம 40 வயசை தாண்ட எல்லாருமே கோஎன்சைமோட சப்ளிமெண்டேஷன் எடுக்கிறதுனால அந்த எனர்ஜி லெவல்ஸ் திரும்ப பூஸ்டப் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் எப்போ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு செல்ஸுக்கும் இந்த கோஎன்சைம், பிகாஸ் இந்த மைட்டோகாண்ட்ரியா அதுதான் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஒரு உறுப்புகளுக்கும் அந்த சக்தி வேணும், எனர்ஜி வேணும், அதோட வேலைகளை அதை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும், கோஎன்சைம் Q10 தான் கிடைக்கும். பிகாஸ் உடம்புல இருக்க நிறைய உறுப்புகளுக்கு இந்த கோஎன்சைம் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் திங் தைராய்டு கிளாண்ட்ஸ். ஸோ தைராய்டுங்கிறது இந்த தொண்டை பகுதியில் இந்த ஆடம்ஸ் ஆப்பிள் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த தைராய்டு, இது முக்கியமான ஒரு கிளாண்ட். பிகாஸ் ஹார்மோன்ஸோட ப்ரொடக்ஷன் மெயினாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த தைராய்டு கிளாண்ட். ஸோ ஹைப்போ தைராய்டிசம், தட் இஸ் தைராக்சின், இந்த ஹார்மோனோட லெவல்ஸ் குறையும் போது இது அதிகமாகும் போது இது ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹைப்போ தைராய்டில் கோஎன்சைம் ரெக்கமெண்ட் பண்ணும். அடுத்ததான் லங்ஸ், நுரையீரல். ஸோ நுரையீரல் பொறுத்த வரைக்கும் ஆஸ்மாங்கிறது என்ன, மெயினாக லங்ஸோட அந்த விரிவுத்தன்மை குறைய ஆரம்பிக்கிறதுனால மூச்சு திணறல் ஏற்படக்கூடியது ஒரு chronic obstructive pulmonary disease. பல்மனரி அப்படின்னா செஸ்ட். ஸோ செஸ்ட்ல வரக்கூடிய நுரையீரல் சம்பந்தப்பட்ட எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே அதற்கு கோஎன்சைம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அண்ட் கல்லீரல், லிவர். ஸோ லிவர் நம்ம உடம்புல முக்கியமான டீடாக்சிஃபை பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு. ஸோ லிவர்ல ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் காரணம் என்ன அப்படின்னா லோடு ஏற ஏற ஏற, அதாவது அதிக நச்சுத்தன்மை நம்ம லிவர்ல லோடு அதிகமாகும் போது என்ன ஆகும்னா லிவர் ஃபங்க்ஷன்ஸ் டேமேஜ் ஆகும். எஸ்பெஷலி ரெகுலரா ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு லிவர்ல டாக்ஸின் லோடு அதிகமாகும். அதனால கூட அவங்களுக்கு லிவர் சிரோசிஸ்ங்கிற ஒரு கண்டிஷன்ஸ்க்கு போகலாம். ஸோ லிவர் ஹெல்த்தியா இருக்கிறதுக்காகவும் கோஎன்சைம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அண்ட் கிட்னிஸ். ஸோ லிவர் போலவே கிட்னி ஃபங்க்ஷன் இதுவும் முக்கியமான ஒரு ஆர்கன். ஸோ ரத்த சுத்திகரிப்பு பண்றாங்க, அதை ஹீமோடயாலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ கிட்னி சுத்திகரிப்பு போயிட்டாங்க அப்படின்னா, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சப்ளிமெண்ட் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. பட் போகக்கூடிய ஸ்டேஜாக இருந்துச்சுன்னா, சேம் லைக் கிரியாட்டின் லெவல்ஸ் ஆர் கிட்னியோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ்ல கோஎன்சைம் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஸோ தட்
டயாலிசிஸ் போகாம தடுக்க முடியும். ஏன்னா கிட்னிஸ்ல ஏற்படக்கூடிய அந்த அதிக நச்சுத்தன்மை, அந்த ஆக்சிடேஷன், இந்த ப்ராசஸ் அதிகமாகிறதுனாலுமே இந்த பாதிப்பு வரலாம். ஸோ இதை குறைக்கக்கூடிய தன்மை கோஎன்சைம் Q10 இருக்கு. அடுத்ததா pancreas, கணையம். கணையத்துல ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன? pancreatitis, அதாவது கணையத்துல வரக்கூடிய வீக்கம். ரெண்டாவது கேன்சர், புற்றுநோய். ஸோ கணையத்துல பாதிப்பு வராமல் தடுக்கிறதுக்காகவும் கோஎன்சைம் கொடுக்கலாம். அண்ட் பிரெயின். ஸோ பிரெயின் ரிலேட்டட் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று பார்க்கின்சன்ஸ், ரெண்டாவது அல்சீமர்ஸ். பார்க்கின்சன்ஸ் அப்படின்னா இந்த கையில அப்படியே லைட்டா ஒரு உதறல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உடம்பு ஒரு மாதிரி ஒரு ஆட்டம் இருந்துகிட்டே இருக்கும், இந்த பேலன்ஸ் கிடைக்காது. இந்த பார்க்கின்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது அல்சீமர்ஸ். ஸோ அல்சீமர்ஸ்ங்கிறது என்ன? முழு ஞாபக மறதி. மூன்றாவதா மைக்ரைன். மைக்ரைன் ஹெட்டேக் என்ன? நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய இந்த ஒத்த தலைவலி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன்ஸ்லையுமே கோஎன்சைம் Q10 நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஏன் முக்கியமாக கோஎன்சைம் Q10 இதை கார்டியோ கேர்ல கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, பிகாஸ் 90% ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கு, ஹார்ட் மசில்ஸோட பவருக்கு முக்கியமாக கோஎன்சைம் தேவை. ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, கோஎன்சைமோட மெயின் ஃபங்க்ஷனே என்ன? எனர்ஜி ஜென்ரேஷன். ஸோ ஹார்ட் மசில்ஸ்க்கு அதிகமாக எனர்ஜி ஜென்ரேஷன் கிடைச்சதுனா தான் ஹார்ட்டோட பம்பிங் ஹெல்த்தியா இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், இஸ்கீமியா, லேக் ஆஃப் ஆக்சிஜன், ஸோ கார்டியாக் சர்ஜரி ஆர் அரித்மியாஸ், இந்த ப்ராப்ளம்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். மசில் சில பேருக்கு என்ன ஆகும்னா, மசில்ஸ்ல போதிய இந்த ஊட்டச்சத்து இல்லைனாலுமே மசில்ஸ் வேர் அண்ட் டேர் ஆகும். ஈவன் மெயினாக ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஸோ மசில் டேர் இருக்கலாம் ஆர் மசில் லாஸ். ஸோ கரெக்டான அந்த எனர்ஜி, இந்த பவர் இல்லாமல் நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும்னா மசில் வீக்னஸ் ஆகும். ஸோ ஹார்ட் மசில்ஸ் ஆர் ஜென்ரல் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தசைகள், ஸோ இந்த வீக்னஸ் வராமல் தடுக்கிறதுக்கு கோஎன்சைம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ஸோ ஸ்கின்ல ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் வராமல் தடுக்க முடியும். அண்ட் ரைட் ஃப்ரம் சொரியாசிஸ் மாதிரியான கண்டிஷன், பிம்பிள்ஸ், ஆக்னி, முகப்பரு இருக்கலாம், பிளெமிஷஸ் இருக்கலாம், ஆர் சொரியாசிஸ் மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கலாம். ஸோ ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு கோஎன்சைம் Q10 ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அண்ட் மேல் டெஸ்டிகல்ஸ், அதாவது விரைகள், ஸோ விரைகள்லேருந்து தான் விந்தணுக்கள் உற்பத்தி ஆகுது. ஸோ டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் ப்ரொடக்ஷன் அதிகமாகும் போது விந்தணுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம், இல்லை செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் வராமலும் தடுக்கலாம். ஸோ எத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியது கோஎன்சைம் Q10. ஸோ கோஎன்சைம் Q10 ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 கேப்சூல் வரைக்கும் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்குவாங்க. ஸோ கோஎன்சைம் ஆக்சுவலி ஒரு கண்டெய்னர்ல 30 கேப்சூல்ஸ் வரும். ஸோ இஃப் நாட் 2 எடுக்கலனா கூட 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருமே டெய்லி அட்லீஸ்ட் ஒரு கோஎன்சைமோட சப்ளிமெண்டேஷன் எடுத்துட்டு வருது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கார்டியோ கேர்ல இந்த 3 இம்பார்ட்டன்டான ப்ராடக்ட்ஸ் பார்த்துருக்கோம். தட் இஸ் ஃபிளாக்ஸ் ஆயில், ரெண்டாவது L-arginine, அண்ட் தேர்டு கோஎன்சைம் Q10. இன்ஃபேக்ட் கோஎன்சைம் மெயினாக என்ன சொல்றேன்னா, பொதுவாக இந்த கோஎன்சைம் எதுல அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான்வெஜ் சோர்ஸ்ல அதிகமாக இருக்கும். நான்வெஜ் சோர்ஸ்லையுமே மெயினா பிரெயின்ல, மூளையில, கல்லீரல்ல, இதயத்துல, இதுல தான் இந்த கோஎன்சைமோட சோர்ஸ் வந்து அதிகமா இருக்கு. மோஸ்ட்லி வெஜிடேரியன் சோர்சஸ்ல இது ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ நம்மளுடைய கோஎன்சைம் Q10 இது மெயினா ஈஸ்ட்டை ஃபர்மெண்ட் பண்ணி அதுலேருந்து தயார் பண்றாங்க. இன்ஃபேக்ட் கெனேகா CoQ10 அப்படின்னு சொல்லும். தட் இஸ் வேர்ல்ட் நம்பர் 1 பிராண்ட், பெஸ்ட் பிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கெனேகா CoQ10. ஸோ அந்த வேர்ல்டு லீடிங் பிராண்டா இருக்கக்கூடிய, இந்த நம்பர் 1 பிராண்டா இருக்கக்கூடிய கெனேகா CoQ10, அது இந்தியாவில் வெஸ்டீஜோட CoQ10. இன்ஃபேக்ட் இந்த CoQ10 இதற்கு கிராஸ் சர்டிஃபிகேஷன் இருக்கு. ஸோ மெட்டாமைன்ல இந்த கிராஸ் சர்டிஃபிகேஷன் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல தான் இந்த கோஎன்சைம் சரி, ஜெனரலி ரெஃபர்ட் ஆஸ் சேஃப். இதுதான் GRAS சர்டிஃபிகேஷன். ஸோ நம்மளுடைய இந்த கோஎன்சைம் Q10 இதற்கும் அந்த கிராஸ் சர்டிஃபிகேஷன் இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட். இதுவும் நம்ம டெய்லியே கன்சியூம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ ஒரு ப்ராடக்ட் கேட்கும் போதே உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் இந்த 100 PV பண்ணணுமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு.
ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் இதுல பார்க்கும்போதே நம்ம சில ப்ராடக்ட்ஸ் நம்ம சாய்ஸஸ் ரைட் ஓகே நம்ம என்ன ஏஜ் குரூப்ல இருக்கோமோ அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் நமக்கு சப்ளிமெண்டேஷன் தேவையோ ஸோ அந்த ப்ராடக்டை நம்ம ரெகுலராக எடுத்தாலே ஹெல்த்தியாக வாழ முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு ஒரு கிளாரிட்டி நம்ம ப்ராடக்ட்ஸ் மேலே உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நான் இவ்வளோ டீட்டெயில்டாக போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பிகாஸ் இந்த விஷயங்கள் நீங்களும் அப்சர்வ் பண்ணணும். இப்போ ஒரு கஸ்டமர் கிட்ட ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இத்தனை விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்களும் அனலைஸ் பண்ணணும். ஸோ இது பண்ண பிறகு நம்ம என்ன ப்ராடக்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் நான் தெளிவுபடுத்துகிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் நாளைக்கு மார்னிங் 11:30க்கு வெஸ்டிஜ் கோகோனட் ஆயில் இந்த ப்ராடக்ட், இதை தவிர கிளைசிமிக் ஹெல்த், ஸோ இந்த 3 ப்ராடக்ட்ஸ் பற்றி நாளைக்கு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ். விஷ் யூ வெல்.